யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறார். கோதாபாய் என்ற பெண்மணி, வயசான பெண்மணி, அவரோட வாக்காளர் அடையாள அட்டையை வச்சு அவருக்கே தெரியாம ஒரு ஃபேக் லாகினை கிரியேட் பண்றாங்க. அதன் மூலயமா 12 வாக்காளர்களை டெலீட் செய்ய முயற்சிக்கிறாங்க. உங்க தலைவர் சொன்னது கரெக்ட் தானா இல்லையாங்கிற டவுட் வந்துச்சு அவங்களுக்கு. உங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சு? தலைவர் என்ன சொல்றாரு, ஃபேக் லாகின். சரி, நம்ம லாகின் கிரியேட் பண்ணியாச்சு, ஃபார்ம் 7 படிவத்தை ஃபில் பண்ணிப்போம். ஃபார்ம் 6க்கு ஃபர்ஸ்ட் போறேன், போயிடுச்சு உள்ள வாக்காளர்கள் சேர்ப்பது ஃபார்ம் 6 படிவம். சரி போனேன், அப்படியே ஃபார்ம் 6குள்ள போயிடுச்சு. நானும் HHHABBBBன்னு போட்டுறேன். அது அக்செப்ட் பண்ணிக்குது பேரா. அதாவது டெக்னாலஜின்றது என்னது, அதாவது போயிட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் தெரியுமா, பேர் இடத்துல இது ஒரு சரியான பேர் மாதிரி அல்ல, ABCDன்னு போட்டால் பேர் இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு சாஃப்ட்வேருமே ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும். அப்போ இது பேர் இல்லைன்றதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி தானே டெக்னாலஜி வச்சிருக்கணும். எவனோ டைம் பாஸுக்கு போயிட்டு பண்ணலாம்ல. எப்படி வாக்காளர் அடையாளத்தை திருடி ஃபேக் லாகின் பண்ணுறாங்க, அதுக்கு நான் முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு மனசு தோணுச்சு. தலைவர் சொன்னதை முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என் நண்பர் ஒருத்தரை ஓட்டர் ஐடி கேட்குறேன். ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டே போகிறேன், என் ஃப்ரெண்டோட நம்பர் காமிக்க கூட இல்லை அந்த ஃபார்மில். ஏன்னா இவருக்கு ஒருத்தர் காமிக்கிறேன்னா நேச்சுரலாக அவன் என்ன நம்பர் போட்டிருக்கானோ அட்லீஸ்ட் ஆஷ் போச்சாச்சு காமிக்கணும் என்ன நம்பருன்ட்டு. சரி, கடைசி வரைக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். கடைசியாக பிளேஸ் கேட்குது, சென்னை கொடுக்குறேன். அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு போகுது, கேப்சா கேட்குது, கேப்சா கொடுக்குறேன். சென்ட் ஓடிபின்னு போகுது. ஓகே, ஓடிபி வந்துருச்சு. அப்போது நான் ஒழுங்காக பார்க்கல, ஓடிபி கொடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், டேய் லைக் ஓடிபி வந்திருக்கோம், இருக்கா பாருன்ட்டு. எனக்கு எந்த ஓடிபியும் வரலன்றான். பார்த்தா என் ஃபோனுக்கு ஓடிபி வந்துருக்கு. அவனுக்கு ஓடி ஃபோன் பண்ணுறேன், உனக்கு ஏதாவது இன்டிமேஷன் வந்திருக்கா எலெக்ஷன் கமிஷன்ட்டு, இந்த மாதிரி ஒரு நம்பர் மாற்றிருக்கு அப்படின்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி. எனக்கு ஒரு இன்டிமேஷனும் வரல. என்னடாச்சு, என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். இல்லை வருஷம் வெய்யின்னு சொல்லிட்டு அதில் டவுன்லோட் பண்ணணுன்னா சென்ட் ஓடிபி என் நம்பருக்கு கேட்குது. ஓடிபி கொடுக்குறேன், ஓடிபி என்ட்ரு பண்ணுறேன். அவன் ஓடிபி டவுன்லோட் பண்ண முடியுது, அவன் பெர்மிஷன் இல்லாமல், அவன் நாலேஜ் இல்லாமல், அவன் இன்டிமேஷன் இல்லாமல். இப்போ நான் அவனோட வாக்காளர் அடையாளத்தை திருடிட்டேன்ல. So Suryakant's identity has been stolen to fill 14 deletion forms in 12 minutes தலைவர் சொல்றாரு. அந்த சூரியகாந்த் ஐடென்டி திருடின மாதிரி என் ஃப்ரெண்டோட ஐடென்டி நான் திருட்டேனே. இந்த ஃபார்ம் 8 ஃபில் பண்றதுக்கு முன்னாடி உள்ள போகும்போது ஆதார் OTP வெரிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு போட்டுறான், ரைட்டுங்களா? ஆனால் அது 22 இல்லை, அப்படி ஒரு வாக்கியமே வெப்சைட்ல இல்லை, அப்படி ஒரு விஷயமே இல்லை. நான் சரி சும்மா போட்டிருப்பான்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆதார் போர்ட்டலுக்கு போகுது வெரிஃபிகேஷனுக்கு. ஒருத்தனோட பர்மிஷன் இல்லாம, அவனுக்கு ஒரு இன்டிமேஷன் வராம, அவன் ஃபோன் நம்பரை அவன் கண்ணு முன்னாடியே 2 நிமிஷமா நம்ம திருட முடியும் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். வணக்கம் நண்பர்களே, இது அரண் செய்ய நான் மகிழ்ந்தேன். நம்ம பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் நம்ம சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் அருண் பாஸ்கர், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸின் சீனியர் வைஸ் பிரசிடென்ட். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் காலில் பார்த்தேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்கள் நீங்கள் விளக்கியிருந்தீங்க, அது என்ன பின்னாடி விளக்குங்க. பட் இந்த ப்ரெஸ் மீட்டோட பர்பஸ் என்ன, ஏன் இதை செய்ய வேண்டியது இருந்தது? இந்த ப்ரெஸ் மீட் தலைவர் ராகுல் காந்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு திடுக்கிடும் குற்றச்சாட்டை வைக்கிறார், வாக்கு திருட்டு. அது என்ன வாக்கு திருட்டு அவர் சொல்றாருன்னா, தேர்தல் ஆணையம் 5 வகையான வாக்கு திருட்டுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது அப்படின்னு ஒன்றத்தை கொண்டு வர்றார். கர்நாடகால மகாதேவபுரா என்ற சட்டமன்றத்துல கிட்டத்தட்ட 1,250,000 வாக்குகள் 5 வகையா திருடப்பட்டிருக்கு அப்படின்னு விளக்கி மக்களிடம் அதை நிரூபிக்கிறார். ஹவுஸ் 0ல ஒரு 200 சொச்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, அப்பா பேரு AABBCDன்னு இருக்கு, ஒரே வாக்கு அடையாளம் அதாவது புகைப்படம் கொண்ட நபர் 4 பூத்துல வாக்கு செலுத்துறாரு அப்படின்னு இத்தனை ஆதாரங்களை தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு ஆட்டம்பாமை வீசிட்டார். ஆனா அவன் அசரவே இல்லையே. அவங்க அசரவே இல்லை. அதே சரி, ஒரு சட்டமன்றத்தில் தானே கண்டுபிடிச்சாங்க. இல்லை, இப்போ ஞானேஷ்குமார் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்னங்க நீங்கள் இது எங்கள் அம்மா பாவம் மம்மி பாவங்கிற மாதிரி அவர் நாங்கள் எதுவும் வெளியிட முடியாது, நீ கேட்குறதெல்லாம் நாங்கள் தரணுமா, இந்த லிஸ்ட்டில் OCR பண்ணப்பட்ட லிஸ்ட்லாம் கேட்குறாரு, ப்ரைவேசி கேட்டு போயிடும் அப்படின்னு அவர் இந்த நாட்டு மக்களுடைய மேலே இருக்கிற கரிசனத்தை காமிச்சு அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை கடந்து போயிட்டாங்கல்ல. அதாவது அந்த சமயத்தில் தலைவர் ராகுல் காந்தி 2வதா மறுபடியும் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்கன்னு அவர் நினச்சி பார்த்துக்க மாட்டார். சரி, போகிற போக்கில் இதை மறந்துடுவாங்க வாக்கு திருட்ட, சரி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் தானே நம்மளும் சமாளிச்சுக்கலாம். இல்லை, அவர் கெடு விதிச்சார ஒழுங்கு மரியாதை நீங்கள் அஃபிடவிட் ஃபைல் பண்ணலை,
அதுதான் அந்த கெடு விதிக்கிறாருல வச்சுக்க, அந்த கெடு விதிக்க காரணம் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்ற மாதிரி. அதாவது எலெக்ஷன் கமிஷன் நீ அஃபிடேவிட் இல்ல நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாங்களே, அஃபிடேவிட் தாக்கல் பண்ணா நடவடிக்கை எடுப்போம்னா ஞானேஷ்குமார் சொன்னாரு. எங்க எடுத்தாரா? எடுக்கல. ஏன் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து முழுமையா வாக்கு திருட்டுக்கு உறுதுணையா இருந்திருக்காரு ஞானேஷ்குமார். அவருக்கும் தெரியும், அது அவருக்கு தெரியாம இல்லையே. அவர் மட்டும் இல்ல, அவருக்கு முன்னால் இருந்த எலெக்ஷன் கமிஷனர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து அதுக்கு உறுதுணையா இருந்தாங்க. அவர் என்ன அந்த டைம்ல வாக்கு திருட்டு முதலாளிகள் கணேஷ்குமாருக்கு நீ போய் ராகுல் காந்தி மேல, தலைவர் மேல ஒரு பகிரங்கமா குற்றச்சாட்டு வை, அஃபிடேவிட் கேளு. அவரு என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, தலைவர் ராகுல் காந்தி இதற்கெல்லாம் அசந்து போயிடுவார், அவரிடம் ஆதாரம் எதுவும் இருக்காது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதுவே தப்பான ஒரு கணக்கு. மேலும் 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 பார்க்க கிட்டத்தட்ட பீகார்ல ஓட்டர் அதிகார யாத்ரா, வாக்கு அதிகார யாத்ரா அப்படின்ட்டு ராகுல் காந்தி தலைவர் பீகாருக்கு போகும்போது அலைக்கடலான கூட்டம். அதாவது பீகார்ல இருக்க மக்கள் எல்லாருமே இந்த வாக்கு ஓட்டு அதிகார யாத்திரா தொடங்குறதுனாலதான் இவரும் பிரஸ் மீட்டும் கொடுத்தாரு. ஆமா, அதுதான். அவர் வந்து என்னன்னா பயம் வந்துருச்சு. வாக்கு அதிகார யாத்திரா வெற்றிகரமா நடந்துச்சுன்னா தலைவர் ராகுல் காந்தி கூறியது பீகார்ல இல்ல, ஏன்னா இது ஆரம்பிச்சது பீகார் சேர்ல தான், சரிங்களா? சேர்ல தான் ஆரம்பிக்கிறது, எஸ்ஐஆர்ல தான். ஆனா தலைவர் ராகுல் காந்தி மகாதேவ பூவராவை கண்டுபிடிப்பாங்க இவர் நினைச்சு பார்க்கல. இவங்க என்னமோ இந்த பிரஸ் மீட்ல பீகாரை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சாரு. ஆனா அதை மீறி ஒரு சட்டமன்றத்துல 1,250,000 வாக்குகள் வந்து போலியா கொண்டு வந்திருக்காங்கன்றத அவர் நிரூபிச்சிட்டார். இவங்க அடைச்சு போயிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு? மெஷின் ரீடபிள், அதாவது மெஷின் ரீடபிள் டேட்டா கொடுங்க, அப்போதான் எங்களால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. ஓசிஆர் லேட் ஆகுது அப்படின்ட்டு. ஞானேஷ்குமார் என்ன பண்றாரு? அஃபிடேவிட் கொடுங்க அப்படின்னு. அவர் அதிலே புடிவாளா இருக்காரு. தலைவர் வந்து வாக்கு அதிகார யாத்திரா முடிஞ்சது. நாடு முழுக்க இந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒவ்வொரு மாநிலங்களிலும் பிரச்சாரங்கள் மக்களிடையே கொண்டு செல்லப்பட்டது. இது ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு. அப்புறம் எதிர்ப்பாய ஞானேஷ்குமார், பாஜக அரசு யாருமே எதிர்பார்க்காத 2வது ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ் வருது. அதாவது தலைவர் என்ன சொல்லிட்டாரு நடுவில் போகும்போதுலாம், ஹைட்ரோஜன் பாம் இஸ் கம்மிங்ன்றாரு. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? இந்த 2வது பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஹைட்ரோஜன் பாம் நினைச்சுக்கிட்டாங்க. தலைவர் ராகுல் காந்தி ஆரம்பிக்கும் போது இது ஹைட்ரோஜன் பாம் இல்ல, இது அதுக்கு வேற, இதை விட ஹைட்ரோஜன் பாம் பவர்ஃபுல்லா இருக்கும்ன்றாரு. ஆனா அந்த 2வது பத்திரிகையாளர் சந்திப்பே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குது. அவரு யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறாரு. என்னன்னு வைக்கிறாரு? கோதாபாய் என்ற பெண்மணி, வயசான பெண்மணி, அவரோட வாக்காளர் அடையாள அட்டையை வச்சு அவருக்கே தெரியாம ஒரு ஃபேக் லாகினை கிரியேட் பண்றாங்க. அதன் மூலயமா 12 வாக்காளர்களை டெலீட் செய்ய முயற்சிக்கிறாங்க. அதன் பிறகு சூரியகாந்த் என்ற நபர் அவரோட அடையாளத்தை திருடுறாங்க, வாக்காளர் அடையாளத்தை திருடுறாங்க. அவருக்கே தெரியாம திருடி 14 வாக்காளர்களை வெறும் 12 நிமிஷத்துல நீக்கிற முயற்சிக்கிறாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறது. இன்னொருத்தர் ராகுல் காந்தி சொன்னது, ஒருத்தர் காலையில் 4 மணிக்கு எழுஞ்சிக்கிறாரு, வெறும் 36 செகண்ட்ல ஒரு ரோபோட் மாதிரி 2 ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. ஒரு 36 செகண்ட்ல யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது. அதன் பிறகு அவர் என்ன சொல்றாரு? ஒரு சென்ட்ரலைஸ்டு கிரிமினல் ஆப்ரேஷன் இதுக்காக வேலை செஞ்சிருக்கு. இந்த ஆப்ரேஷன் சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் ரன் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு ஒரு இவ்வளோ பெரிய பகிரங்கமா குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு கர்நாடகா சிஐடி 18 லெட்டர்கள் மூலியமா கேட்குற தகவல்களை நீ சரிவர கொடுக்க மாட்ற, நீ கொடுத்துருக்க தகவல் அது சரியில்லை, அரைகுறையான தகவல்களை கொடுத்துருக்க, ஒழுங்கா ஐபி அட்ரஸ் போட்டு ஓடிபி ட்ரையல்ஸ் இது எல்லாத்தையும் கூடு அப்படின்றாரு. அதுக்கு 7 நாள் கெடு வைக்கிறாரு. இந்த 7 நாள் கெடுவுக்குள்ள தேர்தல் கமிஷன் நீங்க சொல்ற ஓடிபி ட்ரையலுடைய லாகு, அப்புறம் வந்து ஐபி அட்ரஸ், போர்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்தாங்களா? கொடுக்கறதுக்கான முயற்சியோ மற்றபடி தேர்தல் கமிஷன் தரப்புல அதுக்கான 18 லெட்டர்களை பதில் சொல்லாத தேர்தல் கமிஷன். ராகுல் காந்தி தலைவர் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்த உடனே ஒரு பேர் அதிர்ச்சி உண்டாயிருக்கும் கண்டிப்பா. என்னடா உண்மையை புட்டு வச்சுட்டாரு நம் தலைவர் ராகுல் காந்தி, உண்மையை புட்டு வச்சுட்டாருன்ட்டு. அவங்க என்ன பண்றாங்க? ஏதோ அவங்களே பாஜக கட்சி மாதிரி அவங்க ஃபேஸ்புக்ல ஃபேக்ட் செக், அதாவது இசிஐ திருடனுக்கு ஃபேக்ட் செக் பண்ணிக்கிற மாதிரி இசிஐ ஃபேக்ட் செக்னு ஒன்று போட்டு அலிகேஷன்ஸ் மேட் பை ராகுல் காந்தி ஆர் பேஸ்லெஸ் அண்ட் இன்கரெக்ட்னு போடுறாங்க. எந்த அலிகேஷன் போடல, ஜென்ரலா பொதுவாக அவருக்காவது அனைத்து குற்றச்சாட்டுகளும் இதுன்றாரு, ரைட்டுங்களா? அதன் பிறகு சம்பந்தமே இல்லாம அவங்களே ஒத்துக்கிறாங்க ஒரு விஷயத்த. ஆமா, ஆளுநர் சட்டமன்றத்துல 2023 இதுதான் 2வது பிரஸ் மீட்டோட குற்றச்சாட்டு மெயினா.
அவங்களே சொல்றாங்களே இப்போ வந்து நாங்க வந்து எஃப்ஐஆர் போட்டோம் சம்பந்தப்பட்ட புகார்ல நாங்க வழக்கு தொடுத்தோம், அப்புறம் அந்த வழக்கு சிஐடி விசாரணைக்கு போச்சு, அதை அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க நடவடிக்கை எடுக்காத மாதிரி எங்க மேல குற்றம் சுமத்துறீங்க. அதாகப்பட்டது தேர்தல் ஆணையமே அதை கண்டுபிடிச்சு அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருந்தா ஒத்துருக்கலாம். யார் கண்டுபிடிச்சது? பிஆர் பட்டீல், அவர் தான் அந்த சட்டமன்றத்தோட எம்எல்ஏ. பிஆர் பட்டீல் வந்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கிறார். ஒரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் அவரோட உறவினருக்கு வந்து வாக்கு இல்ல, டிலீட் செய்ய படிவம் வருது, நீங்க போட்டீங்களான்னு கேட்கறாங்க. இல்லைன்றாங்க. அவங்க காங்கிரஸ் வாக்காளர். பிஆர் பட்டீல் உள்ள வர்றாரு. அவர் கிராஸ் ரூட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால சிம்பிளா தான் நடந்திருக்குது. ரொம்ப சிம்பிளா நடந்திருக்கு. ஒரு அரசியல்வாதிக்கு தனக்கு யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு தெரியும். அப்போ காங்கிரஸ் ஆதரவாளர் ஒருத்தர் வந்து போன வாட்டி உங்களுக்கு ஓட்டு போட முடியல, ஏன் ஓட்டு லிஸ்ட்ல இல்லை. அப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து தோராயமா வெளியில கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா ஒரு 1000 கணக்குல நமக்கு வர வேண்டிய ஓட்டு டிலீட் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பொதுவான அப்சர்வேஷன். ஆமா, அதை போய் புகார் கொடுக்குறாரு. அவர் கிட்டத்தட்ட 6018 டெலிஷன் ஃபார்ம்ஸ் ஆலன் சட்டமன்றத்தில் வந்திருக்கு, அனைத்தையும் விசாரிக்க வேணும்னு ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரின் பேரில் தேர்தல் ஆணையம் விசாரிக்கும் போது வெறும் 24 தான் சரியான ரெலவெண்ட். மீதி 5994 5994 ஃபார்ம்ஸ், டெலிஷன் ஃபார்ம்ஸ் ஆர் ஃபேக். அவங்க கொடுக்கல. எப்படி சப்மிட் பண்ண முடியுது யாருக்கும் தெரியல. இதுதான் விஷயம். ரெண்டாவது, தேர்தல் ஆணையன்றது என்னது? ஒரு தன்னாட்சி அமைப்பு, ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, சரிங்களா? அவன் எதிர்கட்சி தலைவர் இல்ல. ராகுல் காந்தி தலைவர் தான் தலைவர். ராகுல் காந்தி தான் எதிர்கட்சி தலைவர். அவர் எதிர்கட்சி தலைவர்ல ஆளுங்கட்சி தலைவரும் கிடையாது தேர்தல் கமிஷன். ஆனா அவங்க என்னமோ வந்து பாஜக கட்சி மாதிரி 2018 பிஜேபி ஜெயிச்சது, 2023 நீங்க தானே ஜெயிச்சிங்க, நீங்க எதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்ற. யார் அதை கேட்டா? தவறு நடந்திருக்கு தான் சொல்லணும். நீ ஜெயிச்சியா போனியான்லாம் கேட்கக்கூடாது. அந்த இடத்துல சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் ஜெயிக்குது. இந்த 6000 வாக்குகள் நீக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் ஜெயிச்சுக்க போகுது. தேர்தல் கமிஷன் வந்து அதான் ஜெயிச்சிட்டல, தப்பு நடந்தா கண்டுக்காத போ, உனக்கு என்ன ஜெயிச்சிட்ட, என்னையே தொலை பண்ற போ அப்படின்ட்டா. ஆனா தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? 99 கோடி வாக்காளர்கள் ஜனவரி 2025 படி அனைத்து வாக்காளர்கள் டேட்டாவும் நீ வந்து திருடிட்டு இருக்க, வாக்கு திருடல ஈடுபட்டு இருக்க, அதை நான் நிரூபிக்காம விட மாட்டேன். இந்த பிரச்சனை வந்து வெற்றி தோல்விக்கு அப்பால உள்ள ஒரு பிரச்சனை. அதாவது ஜனநாயக உரிமைகள் மீறப்படுகிறது, அதுதான் பிரச்சனை. ராகுல் காந்தி தலைவர் அந்த 2வது பத்திரிகையாளர் சந்திப்பு முடியும் போது டெமோக்ரஸி வில் நாட் பி டெலிட்டட் அப்படின்றதுதான் ஸ்லைடை முடிக்கிறார். நீ இதை டிலீட் பண்ணலாம், ஓட்டர் ஐடியை டிலீட் பண்ணலாம், அதை டிலீட் பண்ண முடியாது. ஜனநாயகத்தை யாராலும் டிலீட் செய்ய முடியாது. சரி, இது வந்து நீங்க கட்சிக்காரரு, உங்க தலைவர் பேசுறாரு, உங்க தலைவர் பேசுறது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், அவரு கரெக்டா தான் பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா ஒரு தொண்டருங்கிற முறையில இந்த விஷயத்த ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா? பேசிக்கா எந்த கட்சிக்காரங்க, ஆனா கட்சி விசுவாசம் வந்து நம்மளுடைய இந்த அனலிட்டிக்கல் வியூஸை, சயின்டிஃபிக் டெம்பரை அதை வந்து கிட்டத்தட்ட அது நிர்மூலமாக்கும். தலைவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். தலைவர் வந்து வானம் தலைகீழா இருக்குன்னு சொன்னாலும் தொண்டர்கள் ஒத்துக்கொண்டாதான் தொண்டர்கள்ங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. அது மனப்போக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா உங்க தலைவர் சொன்னது கரெக்ட் தானா இல்லையாங்கிற டவுட் வந்துச்சு அவனுக்கு. உங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சு? எனக்கு முதல் பிரஸ் மீட் கொடுக்கும் போது சரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், பாஜக ஒரு வார் மிஷின், ஓகேங்களா, எலெக்ஷன் வார் மிஷின் மாதிரி என்ன வேணா பண்ணுவாங்க அப்படி தலைவர் கொண்டு வருவார் ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தைன்றதை நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா வெயிட்டிங் ஃபார் a better proof அப்படின்றது இருக்கிறோம். இது இன்னும் எங்களுக்கு கன்வின்சிங்கா கொடுங்கன்ற மாதிரி கேக்குது. ஆனா 2வது பிரஸ் மீட் நாங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கு. இந்த ஃபேக் லாகின், வாக்காளர் அடையாளம் திருடப்படுகிறது, இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு 36 செகண்ட்ல எப்படா 2 ஃபார்மை ஃபில் பண்ண முடியும்? அப்போ எனக்கே ஒரு சந்தேகம் வருது. தலைவர் ராகுல் காந்தி முடிக்கும் போது யூத் ஆஃப் தி கண்ட்ரி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, கம் ட்ரை இட், அவர் ட்ரை இட்ன்றாரு. இப்போ உங்க தலைவர் ஒன்று வெளிப்படுத்திட்டாரு, இது உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்கு தேடி பார்க்கணுங்கிற கியூரியாசிட்டி எப்போ வந்தது? தலைவர் 2வது பிரஸ் மீட்ல ஒரு வரிசையா குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அவர் வச்ச குற்றச்சாட்டுலயே ரொம்ப திடுக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, கோதாபாய் அவருக்கே தெரியாம அவரோட ஓட்டர் ஐடியை வச்சு ஃபேக் லாகின் கிரியேட் பண்றாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஃபேக் லாகின் கிரியேட் பண்றாங்கன்னா எப்படி அந்த ஃபேக் லாகின் அது தெரிஞ்சுக்கணும்னு இருக்கணும்ல. அதனால நான் போய் இசிஐ வெப்சைட் போறேன், எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் போயிட்டு முதல்ல ஒரு லாகினை கிரியேட் பண்றேன். அந்த ECI.in gov.in அந்த வெப்சைட்குள்ள போறேன். இப்போ நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, நம்ம இந்திய மக்கள் அனைவருக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். அரசு வெப்சைட்லாம் போய் நம்ம செக்லாம் பண்ண மாட்டோம். நம்ம ஃபேஸ்புக் போவோம், இன்ஸ்டாகிராம் போவோம், எல்லாம் பண்ணுவோம்.
அரசு வெப்சைட்ல போய் என்ன அப்டேட் பண்ணிருக்கா அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ஓட்டர் ஐடின்னு ஒன்று வருது இல்லை, அந்த ஓட்டர் ஐடி வாங்கி வச்சுக்கிறதோட சரி, ஓட்டு போடும் போது கூட அதை எடுத்து போக மாட்டோம். ஆதார் கார்டு வச்சு போடுவோம், பூத் ஸ்லிப் வச்சு போடுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். இந்தியாவில் ஜனநாயகம் அப்படி வாழுது. இந்தியாவில் ஜனநாயகம் அப்படி வாழுதுன்றதுல இப்படிதான் வாழணும்னு சொல்லி தேர்தல் ஆணையமும் பாஜக அரசும் வச்சிருக்காங்க. இப்போ அதை எஜுகேட் பண்ணல. தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு, அவன் நினைச்சிருந்தா ஓட்டர் செக்யூரிட்டி. இந்திய மக்களுக்கு ஜனநாயகத்தை பயிற்றுவித்திருக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கும் உண்டு, அதுக்கு பிறகு வந்த பாஜக எல்லாத்துக்கும் உண்டு. புரியுது. அதாவது காங்கிரஸ் 2014 ஆட்சியில் இருக்கும் வரை சமூக வலைத்தளங்கள் ஒன்றும் அவ்வளோ சூப்பராக போல. சமூக வலைத்தளம்ன்றது 2014 அப்புறம் தான் பீக் ஆகுது. நீங்கள் இந்தியாவில் எல்லாருக்கும் போய் சேர்க்கணுன்றீங்கல்ல, காங்கிரஸ் வளர்ச்சியை கொண்டு வரதுக்கே அவ்வளோ வருஷம் ஆச்சு. சரிங்களா? காங்கிரஸ் அந்த 2014 ஆட்சி ஆண்டு வரை மக்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும், நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அறுபாடுபட்டு உழைச்சிட்டு இருந்தாங்க. 2014 அப்புறம், ஒரு 2016 அப்புறம் தான் வந்து சோஷியல் மீடியான்றதே இப்போ பவர்ஃபுல்லாக போகுது. அப்போ நீங்கள் சோஷியல் மீடியா பீரியடில் தான் மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு கொண்டு போக முடியும். நீங்கள் முன்னெல்லாம் என்ன பண்ண முடியும்? சைக்கிள் எடுத்துகிட்டு, கார் எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணி வாக்காளர்களே அப்படின்னு போகணும். இப்போ அப்படி இல்லை, தட்டுனா போதும், எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. ஒரே ஒரு தட்டு. அதாவது தேர்தல் ஆணையம் நடிச்சிருந்தா அவங்ககிட்ட அஃபிஷியலாக எல்லாரோட ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்குல்ல, அஃபிஷியலாக எல்லாரோட ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்கு. ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாமே, ஒரு வீடியோ, டெமோ வீடியோ. நீங்க முயற்சி பண்ணீங்கல்ல? ஆமா, நீங்க முயற்சி பண்ணதா சொன்னீங்கல்ல. ஃபர்ஸ்ட் இசிஐ வெப்சைட்டுக்கு போறீங்க, போயிட்டு என்ன பண்ணீங்க? இசிஐ வெப்சைட் போறேன், லாகின் பண்றேன். எப்படி லாகின் பண்ணீங்க? சைன் அப் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சைன் அப் பண்ணுறத பார்க்கும்போது நான் கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸாக இருக்கும்னு பார்த்தேன். ஃபேஸ்புக் கூட ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறது அது ரொம்ப எளிதாக இருக்கு. அதாவது போயிட்டு வெறும் ஃபோன் நம்பர், பெயர் இதை கொடுத்தா ஐடி கிரியேட் ஆகிடுது. ஆனால் அந்த சைட்டை லான்ச் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு பத்திரிகை செய்தியாக இருக்கிறது, நாங்கள் வந்து மக்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாக்கு திருடர்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருப்போன்றதை அப்போ சொல்லாமல் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடாதுல்ல. வெறும் ஒரு ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர் ஏன் ஃபோன் நம்பராக இருக்கணும்னு அவசியமே இல்லை. எவனோ போலியான ஃபோன் நம்பரை கூட யாரோ யூஸ் பண்ணலாம். ஃபோன் நம்பர் போடுறோம். ரெண்டாவது ஒரு பேர், அது ஏன் பேராகவே இருக்கலாம், யாரோ பேராக இருக்கலாம், போட்டுடுறோம். லாகின் ஓடிபி வாங்கிட்டு ஆகிடுதே. நம்மள ஒரு பாஸ்வேர்டு கூட செட் பண்ண விட மாட்டேங்குது. ஓடிபி தான் பாஸ்வேர்டு அப்படின்னு ஆகிடுது. உள்ளே போயிட்டு சரி ரைட், தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஃபேக் லாகின். சரி, நம்ம லாகின் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபார்ம் 7 படிவத்தை ஃபில் பண்ணிப்போம். ஃபார்ம் 6க்கு ஃபஸ்ட்டு போகிறேன், போயிடுச்சு உள்ள. ஃபார்ம் 6ங்கிறது என்னது? அடிஷன், வாக்காளர்கள் சேர்ப்பது, ஃபார்ம் 6 படிவம். சரி போனேன், அப்படியே ஃபார்ம் 6க்குள்ளே போயிடுச்சு. நானும் ஏபிபிபிபின்னு போடுறேன். அது அக்செப்ட் பண்ணிக்குது பேரா. அதாவது டெக்னாலஜின்றது என்னது? அதாவது போயிட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் தெரியுமா? பேர் இடத்துல இது ஒரு சரியான பேர் மாதிரி அல்ல, ஏபிசிடின்னு போட்டால் பேர் இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு சாஃப்ட்வேருமே ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும். அப்போ இது பேர் இல்லைன்றதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி தானே டெக்னாலஜி வச்சிருக்கணும். எவனோ டைம் பாஸுக்கு போயிட்டு பண்ணலாம்ல, அந்த மாதிரி டைம் பாஸுக்கு வைக்கிற மாதிரி தான் ஒரு ஃபார்ம் 6. சில நேரம் ஃபேஸ்புக்கில் வந்து நீ ஐடி கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ ஏபிசிடிலாம் ஃபில் பண்ணக்கூடாது, அதை விடுவோம். ரெண்டாவது, யார் வேணா போலியா ஒரு நம்பரை வச்சு, போலியா ஒரு பேரை வச்சு ஃபார்ம் 6ல போய் அடிஷன் பண்ண முடியும் தானே உங்க வெப்சைட்டே வச்சிருக்காங்க. அடிஷனும் பண்ண முடியும். நீங்க வந்து டெலிஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதையே சொல்லிடுறேன். இப்போ அடிஷனுக்கு வாக்காளர் அட்டை இருக்குல்ல. இப்போ என் சட்டமன்றத்துல ஒருத்தனை நான் நீக்கணும் வாக்க, சரிங்களா? இப்போ நான் அண்ணா நகர்ல ஒருத்தர் இருக்கார், நான் தாம்பரம் தொகுதியில இருந்துகிட்டு அண்ணா நகர்ல இருக்க ஒரு வாக்காளரை நீக்க முடியாது. நான் அந்த சட்டமன்றத்துல ஒரு வாக்காளராக இருந்தால் நீக்க முடியும். இப்போ அவங்க குறிப்பிட்ட ஒரு 100 பேர் நீக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த சட்டமன்றத்தில் ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை உள்ளவரை தானே லாகின் பண்ண முடியும். இப்போ ஃபார்ம் 6க்கு அது கூட தேவையில்லை. நீ என் சட்டமன்றத்தை ஒருத்தர் ஆட் பண்ணணும்னா நான் இங்க இருந்துகிட்டு தாம்பரத்தை இருந்துட்டு கன்னியாகுமரியில் ஒருத்தர் ஆட் பண்ண முடியும். அப்படிதான் ஒரு படிவத்தை வச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை கர்நாடகாவில் ஆலந்தொகுதியில் நடந்த அந்த 6000 சுச்சம் முயற்சி கூட அது கர்நாடகாவில் இருந்தால் நடந்துடணும்னு அவசியம் கிடையாது. தலைவர் தெளிவாக சொல்றாரு. அந்த 12 ஃபோன் நம்பர், கோதாபாய்க்காக யூஸ் பண்ண 12 ஃபோன் நம்பர் கர்நாடகாலே இல்லையே. கர்நாடகா வெள்ளி மாநிலங்க இருக்கு அப்படின்றாரு. இது ஒரு கிரிமினல் சென்ட்ரலைஸ்ட் ஆப்ரேஷன்ன்றாரு. இப்போ ரெண்டாவதுக்கு அது வருவோம். இப்போ ஏன் டெலிஷனை கையில் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபார்ம் 6க்கு ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணுற அவசியமே இல்லை. ஏன்னா லாகினே ஃபேக் தான். ஒரு ஃபோன் நம்பர், ஒரு பேர் போதும். இந்த ஃபேக் லாகின்றது ஒரு ஓட்டர் ஐடியை இணைக்கணும் ப்ரொஃபைல் கூட. ஆனால் ஃபார்ம் 7க்கு ஓட்டர் ஐடி இணைச்சிருந்தா மட்டும்தான் ஃபார்ம் 7க்குள்ளேயே போகும். இல்லைன்னா யூசர் டஸ் நாட் ஹேவ் இஸ் எபிக் ஐடி கனெக்டட் டு தன்னு வரும். அதனால தான் இந்த ஃபேக் லாகினுக்கு வாக்காளர் அடையாளத்தை திருடணுன்ற ஒரு செட்டப்பை ஈஸியாக உருவாக்குறாங்க. இப்போ ஒன்று சொன்னீங்க,
இன்னொருத்தரோட அடையாளம் திருடப்பட வேண்டும். அப்போ தான் அந்த வேலையை செய்ய முடியும். இப்போ அந்த ஓட்டை டிலீட் பண்ணணும்னா யாரோடையாவது இபிஐசி நம்பர் வேணும். அந்த சட்டமன்றத்தில் ஒரு சிபிஎஸ்சி நம்பர் வேணும். இப்போ அவன் நம்பர்லேயே பண்ணலாமே, ஏன் இன்னொருத்தனுடைய நம்பர் எடுத்து பண்ண போகிறான் ஏன் திருடுறதுக்கு? அதாவது அவன் நம்பர்லேயே பண்ணான், அவன் மாட்டி பண்ணல. ஓகே. இப்போ என் நம்பரில் நான் பண்ணுறேன், நாளை பின்ன ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அப்போ யார் மாட்டிப்பா? நான் தானே மாட்டிப்பேன். வாக்கு திருடம் தானே மாட்டிப்பேன். அந்த கட்சிக்காரன் தானே மாட்ட போகிறேன். அது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா, இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபார்ம் 7க்குள்ளே போகிறோமா? முடியல பேசிக்காக. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், சரி எபிக் நம்பரை ஆட் பண்ணணுன்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஏன் எபிக் நம்பரை ஆட் பண்ணி ஒரு லாகின் வச்சுருக்கேன். ஏன் எபிக் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு தான் ஓடிபி வரப்போகுது. என் அம்மா நம்பர் கொடுத்துருந்தேன், என் அம்மா நம்பருக்கு ஓடிபி வருது, நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக ஒரு யோசனை, சரி நான் லாகின் பண்ணி க்ரியேட் பண்ணி பார்த்துக்கிட்டேன், இது செல்ஃப் லாகினாக போச்சு. எப்படி வாக்காளர் அடையாளத்தை திருடி ஃபேக் லாகின் பண்ணுறாங்க? அதுக்கு நான் முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு மனசு தோணுச்சு. தலைவர் சொன்னதை முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என் நண்பர் ஒருத்தரை ஓட்டர் ஐடி கேட்குறேன். நீ கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபோன் நம்பருன்னு கேட்டிருக்கேன். ஓ சரி கொடு. ஏன்னா சாஃப்ட்வேர் ரீதியாக தலைவர் சொன்னார், சாஃப்ட்வேர் ப்ராசஸ் இஸ் இன்வால்வ் அப்படின்ட்டு. எனக்கும் கொஞ்சம் அந்த சாஃப்ட்வேர் ரீதியான அறிவு கொஞ்சம் இருக்கிறதால பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம், என்ன மெசேஜ் வருது, அதன் மூலயமா சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கா பயன்படுத்த முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி நீங்கள் போனது இது என்ன சாஃப்ட்வேர்னு தெரியும். எப்படி இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகி இருக்க முடியும் ப்ராசஸில்? இப்போ யூசர் டஸ் நாட் ஹேவ் ஃபார்ம் 7 வருது. அப்போ ஃபார்ம் 7 ஓவர்லுக் பண்ணுறதுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ, அப்படி சிந்தனைகள் போகுது எனக்கு. சரிங்களா, நான் உள்ளே போகிறேன். ஃபார்ம் 8 கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ். அதாவது என்னென்னா, நீங்கள் வாக்காளர் இதில் வந்து உங்கள் புகைப்படத்தை மாற்றணும், அட்ரஸ் மாற்றணும், இதெல்லாம் ஏதாச்சும் பண்ணணும். கரெக்ஷன் இருக்கு. ஃபார்ம் 8ல் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். நான் மொபைல் நம்பரை மாற்றி பார்க்கலான்னு போகிறேன். என் நண்பர் அவர் வேற ஒருத்தரோட மொபைல் நம்பர் வச்சிருக்காரு, ரைட்டுங்களா? ஸோ மொபைல் நம்பர் பண்ணி பார்க்கலாம். முதலே அதான் போனது, மொபைல் நம்பர் பண்ணி பார்க்கலாம். போன மொபைல் நம்பர் ஆப்ஷன் இருந்தது. இப்போ என் நண்பரோட ஓட்டர் ஐடி என்டர் பண்ணிட்டேன், உள்ளே போகுது, எல்லாம் பார்க்குது. சேஞ்சில் வந்து மொபைல் நம்பர் காமிக்குது, டிக் கொடுக்குறேன், மொபைல் நம்பர் கேட்குது. அப்போ நான் என்னோட ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். சரி, கொடுத்தவொடனே நான் என்ன நினைக்கிறேன், அடுத்ததாக வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஓடிபி போகுமா அப்படிதான் நினைப்போம். ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்டே போகிறேன், என் ஃப்ரெண்டோட நம்பர் காமிக்க கூட இல்லை அந்த ஃபார்மில். என்னன்னா, இவருக்கு ஒருத்தர் காமிக்கிறேன்னா நேச்சுரலாக வந்து அவன் என்ன நம்பர் போட்டிருக்கானோ அட்லீஸ்ட் ஆஷ் போச்சாச்சு காமிக்கணும் என்ன நம்பருன்ட்டு. சரி, கடைசி வரைக்கும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். கடைசியாக பிளேஸ் கேட்குது, சென்னை கொடுக்குறேன். அடுத்த நெக்ஸ்ட்டுக்கு போகுது, கேப்சா கேட்குது, கேப்சா கொடுக்குறேன். சென்ட் ஓடிபின்னு போகுது. ஓகே, ஓடிபி வந்துருச்சு. அப்போ வந்து நான் ஒழுங்காக பார்க்கல, ஓடிபி கொடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், லைக் ஓடிபி வந்திருக்கோம், இருக்கா பாருன்ட்டு. எனக்கு எந்த ஓடிபியும் வரலன்றான். பார்த்தா என் ஃபோனுக்கு ஓடிபி வந்திருக்கு. நீங்கள் அந்த நம்பர் போட்டிருந்தீங்க, என் நம்பர் போட்டிருக்கேன்ல, என் ஃபோனுக்கு ஓடிபி வந்திருக்கு. நீ வெயிடா லைனில் வரேன்னு பார்த்து எந்த நம்பருக்கு ஓடிபி போயிருக்குன்னு பார்த்தா நான் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி போயிருக்கு. எனக்கு செம ஷாக்கு. என்னடா இது, நான் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி போயிருக்கு, என் ஃப்ரெண்டு நம்பருக்கு தானே ஓடிபி போகணும். அவன் கஷ்டப்பட்டு ஒரு நம்பர் இணைச்சு வச்சிருப்பான், அவனுக்கு இன்டிமேஷனே போலியேன்னு. சரி, ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். ப்ரிவியூ வருது, ப்ரிவியூ வந்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தாச்சு. இந்த எபிக் டவுன்லோடுன்னு ஒன்று இருக்கும், அதுலேயே எபிக் டவுன்லோடுன்ட்டு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ அதுக்குள்ளே போகிற அடுத்து, சரிங்களா? இப்போ தேடி பார்ப்போம், நம்பர் மாறி இருக்கா மாறலையா அப்படின்றங்க பார்ப்போன்ட்டு அவன் ஓட்டர் ஐடியை போட்டு சர்ச் பண்ணுறேன். பார்த்தா என் நம்பர் இருக்குது. அவனுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், உனக்கு ஏதாவது இன்டிமேஷன் வந்திருக்கா எலெக்ஷன் கமிஷன்ட்டு, இந்த மாதிரி ஒரு நம்பர் மாற்றிருக்கு அப்படின்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி. எனக்கு ஒரு இன்டிமேஷனும் வரல. என்னடாச்சு, என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். இல்லை வருஷம் வெய்யின்னு சொல்லிட்டு அதில் டவுன்லோட் பண்ணணுன்னா சென்ட் ஓடிபி என் நம்பருக்கு கேட்குது. சரி, ஓடிபி கொடுக்குறேன். ஓடிபி என்ட்ரு பண்ணுறேன், அவன் ஓடிபி டவுன்லோட் பண்ண முடியுது. அவன் பெர்மிஷன் இல்லாமல், அவன் நாலேஜ் இல்லாமல், அவன் இன்டிமேஷன் இல்லை. இப்போ நான் அவனோட வாக்காளர் அடையாளத்தை திருடிட்டேன்ல. ஸோ சூரியகாந்த்ஸ் ஐடென்டிட்டி ஹஸ் பீன் ஸ்டோலன் டு ஃபில் 14 டெலிஷன் ஃபார்ம்ஸ் இன் 12 minutes தலைவர் சொல்றாரு. அந்த சூரியகாந்த் ஐடென்டிட்டி திருடின மாதிரி என் ஃப்ரெண்டோட ஐடென்டிட்டி நான் திருட்டேனே. க்ளோஸ்லி பாசிபிள். க்ளோஸ்லிலாம் இல்லை, டோட்டலி பாசிபிள். சரி, டோட்டலி பாசிபிள்னா ராகுல் காந்தி வந்து மேடையில் பேசும்போது சாஃப்ட்வேர்னு ஒன்று சொன்னார்ல, அது என்ன சாஃப்ட்வேர்? சாஃப்ட்வேர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்போ சொல்றேன்ல, அதாவது சாஃப்ட்வேர்ல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்த நீங்க மேனுவலா ஒன்று பண்ண முடியுது அப்படின்னா சாஃப்ட்வேரால கண்டிப்பா அதை ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ண முடியும் கோடிங்லன்ட்டு. இதெல்லாம் மேனுவலா நடந்தது தானே. நான் இப்போ அவனோட அடையாளத்தை திருடுறேன், என் ஃப்ரெண்டோடத, என் நம்பரை போட்டு ஓடிபி தானா வருது, கேப்சா மட்டும் இருக்கு. இப்பெல்லாம் கேப்சா ஆட்டோமேஷன்றது ரொம்ப இயல்பா போச்சு. அதாவது இப்போ வளர்ந்துருக்க டெக்னாலஜியில், இந்த ஹேக்கிங் டெக்னாலஜிஸில் கேப்சா ஆட்டோமேஷன் ரொம்ப ஈஸி. இப்போ நான் போட்டாச்சு. இப்போ சாஃப்ட்வேர் எப்படி வருது? இப்போ இதெல்லாம் மேனுவலாக நான் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணுறது? பாஜக என்ன பண்ணுது?
வேகமாக துரிதப்படுத்தணும், டைம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ சாஃப்ட்வேர் ஆளுங்களை உள்ளே கொண்டு வராங்க. அவங்க கோடு எழுதுவாங்க, இதெல்லாம் நீ டெலிட் பண்ணணும், ஃபார்ம்ஸ் இவ்வளோ ஃபில் பண்ணணும், இவ்வளோ அடிஷன் டார்கெட் கொடுக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் போடுறாங்க. அதனால தான் 36 செகண்டில் நான் 2 ஃபார்மை ஃபில் பண்ண முடியுது ஒருத்தனால. இப்போ வந்து நமக்கு கிடைச்ச சாம்பிள் அது 36 செகண்ட், கிடைச்ச சாம்பிள் 36 செகண்ட். அது 14 ஓட்டரை 12 நிமிஷத்தில் பண்ணியிருக்காங்களே சூரியகாந்த். அதுவும் சாம்பிள் தானே. இப்போ மெயின் விஷயம் என்னன்னா, சாஃப்ட்வேர் ரெண்டாவது வச்சுக்கோங்க. இப்போ மேனுவல் ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல, நீ சாஃப்ட்வேரால் ஹேக் பண்ணி எலெக்ஷன் கமிஷனில் ஏதாவது திருடுனா ஒத்துக்கலாம், ஓகே தேர்தல் ஆணையத்துக்கு இது சம்மந்தமே இல்லை, சாஃப்ட்வேர் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு. சாஃப்ட்வேரே தேவையில்லடா. உனக்கு விஷயம் தெரிஞ்சா நான் கற்றுக் கொடுத்துருப்பேன் ஒருத்தனுக்கு. தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த கண்டிப்பா இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்க போகுது. அவன் வந்து ஜஸ்ட் பப்ளிக்லி அவைலபிள் ஓட்டர் ஐடி நம்பர் பூத் லிஸ்ட்ல இருந்து எடுத்து அவனுக்கே தெரியாம அவன் ஃபோன் நம்பரை ஆட் பண்ணியோ மாத்தியோ அவன் ஓட்டர் ஐடியை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு ஃபேக் லாகின் உருவாக்க முடியுதுல்ல. இப்போ அவர் சொன்ன 2வது குற்றச்சாட்டு என்ன? ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு ஐடென்டிட்டி ஸ்டைல். வாக்காளர் அடையாளத்தை திருடிட்டேன், 2 நிமிஷம் திருடிட்டேன், வெறும் 2 நிமிஷம் இந்த ப்ராசஸுக்கு. அடுத்தபடி ஃபேக் லாகின். நான் இப்போ என்ன பண்றேன், போறேன் என் ஃப்ரெண்டு இருக்கு பார்த்தா, இப்போ அவன் ஓட்டர் ஐடி போட்டா நான் இப்பவும் யோசிக்கிறேன், சரி இதுதான் வந்திருக்கோம், இணைக்கிறதுக்காச்சும் அங்கே போவோம் அப்படின்ட்டு. எனக்கு ஓடிபி உடனே வந்துருச்சு, நான் போட்டு ஓடிபி போட்டு லாகின். எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃபோன் நம்பர் இருந்தா போதும், செய்ய முடியுங்கிற நிலைமை தான் இப்பவும் இருக்குதா? இல்ல அடிஷனுக்கு மட்டும் தான் ஃபோன் நம்பர், டெலிஷனுக்கு தான் இந்த ஃபேக் லாகின் தேவை. ப்ரொஃபைலோட ஓட்டர் ஐடி இணைக்கணும். இப்போ அவங்க ஃபேக் லாகின் பண்ணாங்க, நீங்களும் ஃபேக் லாகின் பண்ணியிருக்கீங்க. ஃபேக் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த லாகின் பண்ணி டேட்டாவை வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்குது, அப்படி தானே? அதாவது இந்த ஃபேக் லாகின் எதுக்கு பண்ணுறோன்னா, ஃபார்ம் 7 டெலிஷன் இருக்குல்ல, டெலிஷன் ஃபார்ம் 7க்குள்ளே போகணுன்னா உங்கள் லாகின்ல வாக்காளர் அட்டை ஏதாவது ஒன்றத்தை நீங்கள் இணைச்சிருக்கணும். அந்த சட்டமன்றத்தில் உள்ள எந்த சட்டமன்றத்தில் இருக்க வாக்காளரை நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சட்டமன்றத்தில் ஒரு வாக்காளரால் தான் முடியாது, அதான் இணைச்சிருக்கணும். அதுதான் ஃபேக் லாகின் மூலமாக கொண்டு வராங்க. ஒருத்தனோட ஓட்டர் ஐடென்டிட்டியை திருடி அவனுக்கே தெரியாமல் ஒரு ஃபேக் லாகின் கிரியேட் பண்ணி ஃபார்ம் 7 படிவத்தை ஃபில் பண்ணுறதுக்கு உள்ளே போகணும். சரி, இந்த ஃபார்ம் 7 படிவத்தை ஃபில் பண்ண நானும் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு சரி இதுலையாச்சும் ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்களா பார்ப்போம். ஏன்னா ஃபார்ம் 7 உள்ள ஜென்ரலாக போகும்போதே ஓட்டர் ஐடி இணைக்கணுன்ற, சரி அப்போ இதில் ஏதாச்சும் செக்யூரிட்டி வச்சுருப்பான் அப்படின்னு நம்பி உள்ளே போகிறேன். சரி உள்ளே போகிறேன். அதிகபட்சம் வச்சிருந்த செக்யூரிட்டியை ஃபார்ம் 7 ஃபில்அப் பண்ணோன்னா உனக்கு ஒரு ஓட்டர் ஐடி அந்த சட்டமன்றத்துக்கு ஒரு ஓட்டர் ஐடியோ லிங்க் ஆயிருக்கும் ப்ரொஃபைல். அது லிங்க் ஆனால் நீ ஃபார்ம் 7 போக முடியும். அந்த லிங்க் ஆகிறதுக்கு அந்த ஓட்டர் ஐடியில் இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதனால லிங்க்கு வேணும். அடுத்து ஃபார்ம் 7 போகிறோம். சரி ஃபார்ம் 7லயாச்சும் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு பார்த்தா, சரி நம்ம ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு தானே டேட்டா எடுப்போம். அவன் என்ன பண்ணுறான், என்டர் எபிக் நம்பர் ஆர் சர்ச் பை நேம்ன்றான். அது எப்படி நான் ஒருத்தர் டெலிட் பண்ணணும்னு பார்க்குறேன், என்கிட்ட பூத் லிஸ்ட் இருக்க போகுது, ரைட்டா? பூத் லிஸ்ட்டில் ஓட்டர் ஐடி பார்த்து நான் என்டர் பண்ண போகிறேன். சர்ச் பை நேம்னா ஒரு நேம் போடுறேன், விஜய்ன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு அந்த தொகுதியில் இருக்கிற ஒரு 10,000 விஜய் வரா, அப்படி ரஜினிகாந்த் போடுறோம். அந்த தொகுதியில் இருக்க 10,000 ரஜினிகாந்த் வருவா, அப்படி ரஜினிகாந்த், கமலஹாசன், ஏதோ மோடி, நேம் சர்ச் கொடுக்குறான். ஞானேஷ்குமார், யார் எடுத்தாலும் மோடியின் வாக்காளர் அட்டையின் நம்பரையே மாற்றக்கூடிய அளவுல தான் இவங்க தேர்தல் ஆணையம் வச்சிருந்தாங்க. இந்த சென்ஸ் இப்போ மாறிடுச்சா? 23ஆம் தேதி ஓவர் நைட்ல ராகுல் காந்தி தலைவருக்கு பயந்து ஓடிபி ஆத்தரைசேஷன் இருந்தா மட்டும்தான் இப்ப எந்த படிவத்தையும் ஃபில் பண்ண முடியும், மாற்ற முடியும்னு கொண்டு வந்துட்டாங்களே. ஒரு பிரஸ் ரிலீஸ் இல்ல. முன்னாடியும் ஓடிபி இருந்ததுல, எங்க முன்னாடி, அதாவது ஆதார் ஓடிபி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆதார் இணைச்சிருக்காங்க, ஆதார் லிங்கேஜ பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சொல்றேன், இப்ப நீங்க உங்க கட்சி தலைவர் ராகுல் காந்தி எல்லாருமே சேர்ந்து இப்போ வந்து இசிஐல ஓட்டர் இருக்குன்னு சொன்னீங்க, ஒரு டெமோக்ரஸியில் பண்ணுற மாதிரி ஓட்டர் இருக்குன்னு சொன்னீங்க. அவங்க ஓட்டை அடைச்சிட்டாங்க. ஆனால் அதில் தான் நாங்கள் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸில் இருக்கிற நாங்கள் அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு முன்னாடி நாள், ஓட்டை அடைக்கப்படாமல் இருந்துச்சுல, அப்போது டெமோ வீடியோ எடுத்துட்டோம், அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டோம். 22ஆம் தேதி ஆனந்த் பாபுன்ற நபரை வைத்து அவரோட அனுமதியோட ஒரு ஓட்டு திருட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் அண்ணன் ஃபோன் நம்பர் வச்சிருந்தார் அவர் ஓட்டர் ஐடியில். அதை வெறும் 2 நிமிஷத்துல என்னோட ஒரு நம்பரை மாத்துறேன். அவருக்கு இப்போ வரைக்கும் எந்த இன்டிமேஷன் போல அண்ணனுக்கு, ரைட்டுங்களா, முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபேக் லாகினையும் கிரியேட் பண்ணியாச்சு.
முடிஞ்சிச்சு. இதுக்கான ப்ரூஃப் எப்படி தெரியுமா? வீடியோனா நம்ப மாட்டாங்கல்ல நம்ம ஆளுங்க, ஏஐல பண்ணிருப்பான் அப்படின்னு. ஆனா நம்ம இதை கரெக்ஷன் ஆஃப் மொபைல் நம்பர் என்ட்ரி மாத்திரம் இல்லை, அப்போ ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வரும், டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது ப்ரூஃப் இல்லை. 22ஆம் தேதி கொடுக்கும் போது வெறும் சப்மிட்னு இருக்கும். 22ஆம் தேதி கொடுக்கும் போது கடைசியில வெறும் சப்மிட்னு தான் இருக்கும். ஆனா 23ஆம் தேதி நாங்க பாக்குறோம் இ சைன் அண்ட் சப்மிட்னு வருது. இ சைன் சப்மிட்னா என்னது? ஆதார் வெரிஃபிகேஷன். அவன் முன்னாடியே சொல்லிடுறான். அதாவது இந்த ஃபார்மேட் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி உள்ள போகும்போது ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு போட்டுறான். ரைட்டுங்களா? ஆனா அது 22ஆம் தேதி இல்லை. அப்படி ஒரு வாக்கியமே வெப்சைட்ல இல்லை. அப்படி ஒரு விஷயமே இல்லை. நான் சரி சும்மா போட்டிருப்பான்னு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆதார் போர்ட்டலுக்கு போகுது வெரிஃபிகேஷனுக்கு. சரி நாங்கள் அப்பவும் என்ன பண்ணுறோம், எந்த ஆதார் போட்டால் கூட வந்து சரியாயிடுமோன்னு சொல்லி என்னோட ஆதாரை போட்டு ஓடிபி போடுறேன். அப்போ என்ன சொல்கிறான், ஆதாரில் இருக்கும் பேரும் யாரை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற சிங்க் ஆடுறான். அப்போ என்ன சொல்கிறான், யாரை நீ கரெக்ட் பண்ணு நினைக்கிறியோ, யாரை டீல் பண்ணு நினைக்கிறியோ, ரைட்டுங்களா, அதை நீ வந்து ஓடிபி போடு. இப்போ வந்து இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க அதுல திருப்தி அடையலையா? இப்போ வந்து அரசாங்கம் வந்து அந்த ஓட்டை அடைச்சிருச்சு அப்படிங்கிற திருப்தி இல்லையா? அதாவது நீங்க உங்களுடைய நோக்கம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. ஓகே, ஓட்டை அடைச்சிருச்சு, ரைட். இதற்கு பேர் ஓட்டை அடைச்சது இல்ல, அவன் தன்னை தானே காப்பாத்திக்கிட்டது தலைவர் ராகுல் காந்தி கிட்ட இருந்து. இது எப்படி ஓட்டை அடைச்சதா போவோம்? இதுலயும் நிறைய வில்லங்கங்கள் இருக்கு. ஆதார் லிங்கேஜ் வித் ஓட்டர் ஐடி இஸ் ஒன்லி வாலண்டரி, நாட் மேண்டேட்ரி. ரைட்டுங்களா? அதை எப்படி நீ மேண்டேட்ரியா ஆக்குற ஒரு விஷயத்த ஒரு பிரஸ் ரிலீஸ் வச்சு பண்ணல? சரி, நீங்க சொல்ற மாதிரி நியாயம் வந்து விட்டது, ஜனநாயகம் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆலந்துல 2023 5994 ஃபேக் படிவங்கள், டெலிஷன் படிவங்கள் ஃபில் பண்ணப்பட்டது. அதுக்கு எலெக்ஷன் கமிஷனே முன்ன வந்து எஃப்ஐஆர் போடுறான். அப்படி பிஆர் பட்டேல் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி போட்டாங்கல்ல. ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் எப்படி நடந்ததுன்னு யாரு கண்டுபிடிக்கணும்? போலீஸை விட்டுருங்க, டெக்னாலஜிக்கலா நடந்திருக்குல்ல, குற்றம் நிகழ்த்தப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கணும். தன் மேல நிகழ்த்தப்பட்டிருக்குது, யாரோ ஒருத்தன் கத்தி வச்சு குத்திட்டான், அதேதான் குத்துப்பட்டவன் தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அதேதான் அவங்க அப்படி சொல்றாங்க. ரைட்டா? கத்தியை கொடுத்தவன் தானே கண்டுபிடிக்கணும். யார்? இசிஐ தானே அந்த வெப்சைட் கொடுக்குது வாக்குத்திரர்களுக்கு. அப்ப அவனுக்கு தெரியுமா இல்லையா? சரி, ஆனா தலைவர் ராகுல் காந்தி வந்து கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு புறம் வைப்போம். சரி, குற்றம் நடந்துச்சு இல்ல, ஏன்னா நீ தானே தேர்தல் ஆணையம், உனக்கு மீறி நடந்துருச்சு, நீ என்ன பண்ணும், இது எப்படி நடந்துச்சு, போலீஸ் விசாரணை விட்டுருவோம். சிஸ்டத்துக்குள்ளே எப்படி நடந்துச்சு, அதுல அப்போ ஓட்டை இருக்கா? இது நியாயமானதான் இருந்தா 2023லயே இதை சரி செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஓட்டை அடைச்சிருக்கணுமா இல்லையா? 22 செப்டம்பர் 2025 வரைக்கும் அடைக்கல. அதாவது ஆலந்து தொகுதியில புகார் பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகே கூட அந்த ஓட்டை அடைச்சிருக்கலாம். 22 செப்டம்பர் வரைக்குமே அந்த ஓட்டை இருந்திருக்கு. அப்போ வந்து இவ்வளவு நாள் வந்து ஒரு காத்திருப்பு இருந்திருக்கு. காத்திருப்பு இல்ல, அலட்சியம். எவனுக்கும் தெரியாது. இது வெறும் அலட்சியம் மட்டுமா? அதாவது கவனக்குறைவா நடந்துருச்சுங்க அப்படின்னு சாரி சொல்லிட்டு போக மாட்டாங்களா? அது எப்படி? ஒரு தேர்தல் ஆணையம், சரி நீங்க ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறீங்க வச்சுப்போமே, உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஒரு குறைய வந்துருச்சு, ரைட், குறை வந்துருச்சு இல்ல, கவனக்குறைவோ ஏதோ ஒன்று வந்துருச்சு. அப்போ அந்த குறைய நிவர்த்தி பண்ணணுன்றது உங்களோட ரோல் தானே, உங்களோட டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அப்போ நீங்க பண்ணி தானே இருக்கணும். அதுவும் தேர்தல் ஆணையம் யாரு? 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 1,35,000 கோடி யார் செலவு பண்றா? தேர்தல் ஆணையம் செலவு பண்ணுது. யாரோட பணத்தை? எங்க பணத்தை, உங்க பணத்தை, ஒரு சாதா ஆட்டோ ஓட்டுநர் பணத்தை, ஒரு வணி பணத்தை பண்ணுது. ரைட்டுங்களா? இவ்வளவு பணத்தை செலவு பண்றவனுக்கு 1,30,000 கோடிக்கு செலவு பண்றது ஒரு டெக்னாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கா திருடவே முடியாத அளவுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியாதா என்ன? ஏன் அப்படி உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதாவது 2014 பாஜக ஆட்சி வருது. சரி, ஒரு கடந்த 10 வருஷமா ராகுல் காந்தி தலைவர் காங்கிரஸ் கட்சியின் மீது வந்து சில அலிகேஷன்ஸை திணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ 2G ஊழல்னாங்க, நிரூபிக்க முடியலையே. இப்போ விடுதலை ஆயிட்டு வந்துட்டாங்கல்ல, நிரூபிக்க முடியல, அக்விட்டட் தானே. அப்ப எந்த ஊழலையும் பாருங்க, 2014 முன்னாடி நடந்த எந்த ஊழல்களுக்குமே அக்விட்டட் தான் வந்திருக்கு. அப்ப எல்லாம் போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று. சரி, 2014 வரைக்கும் இந்த ரத யாத்திரை, ராமர் கோயில் அப்படின்ட்டு மத கலவரங்களாலையும் மத வரிகளை தூண்டுறதாலையுமே வச்சு வந்துட்டாங்க. 2014 வந்ததுக்கு அப்புறம் அவங்க யோசிச்சிருப்பாங்க, அட சரி ராமர் கோயில்னு சொல்லி வந்துட்டோம், இதுக்கப்புறம் ராமர் கோயிலை வச்சு மட்டுமே நம்மளால காலம் தள்ள முடியாது. ராமர் கோயில் கட்டிட்டானா மக்கள் என்ன பண்ணுவான்? அடுத்து ஒண்ணுமே இல்லை, ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்றதால
அவன் வாக்கு திருட்டுன்ற ஒரு கான்செப்டை கையில் எடுக்கிறான். ஏன்னா 2000 ராமர் கோயிலுக்கு பதிலாக ராமர் வாக்கு வாங்குவதற்கான ஒரு கருவி. அதேதான். அதே போல வாக்கு திருட்டு ஒரு கருவி, ஒரு ஆயுதம். வாக்கு திருட்டுன்றது ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டத்தை இவங்க எல்லாம் சேர்ந்து பாஜக, RSS எல்லாம் சேர்ந்து, ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் மேல நம்பிக்கையே இல்லை, அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அதனால என்ன பண்றாங்க, 2014 காங்கிரஸ் ஆட்சி முடிவு வரைக்கும் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் ஃபார்ம்ஸே இல்லை. ஆன்லைன்ல நீங்க படிவத்தை டவுன்லோட் பண்ணலாம், ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி பிசிக்கலா கொடுக்கணும். ஓகேங்களா? 2015 NVSP போர்ட்டல், நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்ன்றத பாஜக அரசு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் லான்ச் பண்ணுது. அப்போ 2015 இருந்து இப்போ இருக்கு 25 வரைக்கும் இதெல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கு? பாஜக அரசு கண்ட்ரோல் தானே இருக்கு. தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல் இருக்காங்க? அவங்க கண்ட்ரோல் தான் இருக்காங்க. சரி, 2018 வச்சுப்போமே, OP ராவத் இப்போ முன்னாள் தேர்தல் ஆணையர், ரைட்டுங்களா? அவர் இப்போ இதை பத்தின ஒரு விளக்கத்துல ஒன்று சொல்றாரு. இந்த ஓடிபிலாம் ஃபோனில் சரி உங்க ஓட்டர் ஐடியில் இருக்க ஓடிபி நான் எப்படி எடுக்க முடியும் உங்க ஃபோன்ல இருந்து அப்படின்ற போது, ரொம்ப ஜேம்ஸ் பாண்ட் படம், மிஷன் இம்பாசிபிள் படம்லாம் பார்ப்பாரு போல இருக்குது. ஃபோன் க்ளோன் பண்றாங்க, சிம் கார்டையே க்ளோன் பண்றாங்க. அந்த லெவல்ல தான் முன்னாள் தேர்தல் ஆணையருடைய பதில் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்ச விவரமோ அவ்வளவுதானா, அல்லது அவங்க நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது பார்க்கும்போது அந்த அவரு ராவத் அப்பாவே அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் என்ன சொல்லிட்டாரு, போனை குளோனிங் பண்ண சொல்லிட்டாங்க, போனை சிம்மை கூட குளோனிங் பண்ண சொல்லிட்டாங்க. அதாவது ஒன்று சொல்றேன், ராவத் இருக்கும்போது தான், ராவத் நவம்பர்ல ரிட்டையர் ஆறாரு. அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கணும், ECI.nic.in இருந்த ஒரு வெப்சைட்டை ECI.gov.in என்று ஒன்றுபட்ட எலெக்ஷன் வெப்சைட்டா இப்போ பார்க்குறாரு. ECI.gov.in வந்தது ராவத் பீரியட்ல. இப்போ ராவத்துக்கு தெரியாதா இந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்ட்டு? இல்லை ஓடிபி தேவையில்லைன்றது தெரியாதா அவருக்கு? யார் நம்பர் வேணா மாற்ற முடியும் தெரியாதா? இப்போ தெரிஞ்சிருக்கணும். இதுல ஏன் அவரு பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் முட்டு கொடுக்குறாருன்னா, அதுதான் இம்யூனிட்டி கொடுத்துட்டாங்களே. நம்ம வெளிநாடுகள்ல இருக்கிற தூதரங்கள்ல இருக்கவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அது அவன் யூஎஸ்ல அம்பாசிடர் இருப்பாப்படி, இந்தியன் அம்பாசிடர் யூஎஸ்ல இருப்பாப்படி, வெளில போய் கொலையே பண்ணாலுமே அவனை கைது பண்ண முடியாது. ஏன்னா அவன் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி ஒன்று இருக்கு. இப்போ 2024 ஒரு 5 கோடி வாக்காளர்களை சேர்க்கிறாங்களா பாஜக? குற்றச்சாட்டு வருது இல்ல, திடீர்னு 500 கோடி வாக்காளர். அப்போ டெலிஷன் எவ்வளோனே தெரியாது, சேர்த்தது மட்டும் தான் நம்மளுக்கு கணக்கு தெரியும், டெலிட்டு ரொம்ப தெரியாது நம்மளுக்கு. இப்போ அந்த டேட்டாவே இல்லை. இப்போ சரி, 24 தேர்தலை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்றது பாஜக தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? யாரா இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாக்கு திருட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு. அப்போ நான் ஒட்டுமொத்தமா பண்ணணும், அப்போ நீ எனக்கு கூட கைக்கூடியா இருக்கும்போது அவனுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, நீ பண்ணிட்டு போயிடுவ, நாளை பின்ன உனக்கு ஆட்சி வராமல் போயிடுச்சுன்னா என்ன போட்டு ஜெயில போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்றான், உன்னை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட்ல திருத்தத்தை கொண்டு வரான். கிளாஸ் 16 என்ன சொல்றான், இந்நாள் தேர்தல் ஆணையர்கள், முன்னாள் தேர்தல் ஆணையர்கள், அதற்கு முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் யாரும் மேலேயும் ஒரு சிவில் கேஸ் கூட, ஒரு கிரிமினல் கேஸ் கூட போட முடியாது. அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்குறான், இந்தியன் அரசோட இம்யூனிட்டி கொடுக்குறான். இது சட்டப்படியே மிக மிக தவறான ஒரு விஷயம். அப்ப என்ன சொல்லும் போது, தனக்கு விசுவாசமாக இருக்கிற அதிகாரிகள் அல்லது உயர் அதிகாரிகள் இவங்களை கைக்குள்ள வச்சுக்குது பாஜகன்னு வருது. கைக்குள்ள வச்சிருக்குது உங்க தலைவர், நீங்க எல்லாருமே சேர்ந்து ஓட்டு திருட்டை பத்தி பேசுறீங்க. ஆனா இந்த இந்த அரசாங்கம் அசைந்து கொடுப்பது போல தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? யுவர் நெக்ஸ்ட் பிளான்னா வரும், உங்களுடைய நெக்ஸ்ட் பிளான் மட்டும் இல்லை. அஸ் அ பார்ட்டி நீங்க என்ன பண்றீங்க? நீங்க சொல்றீங்க, அவங்க எப்படி தொடச்சு விட்டு போயிட்டு இருக்காங்க. அது கரெக்ட், நீங்க சொல்றது சரிதான். இன்றைக்கு நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோம், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சோம். என்ன சொன்னோம், தலைவர் ராகுல் காந்தி கூடிய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போறோம்னு வச்சோம். இப்போ நிறைய பேர் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லி நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு நம்பிக்கை இருந்திருக்காது தானே. இன்னைக்கு அந்த ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கும்போது நிறைய பேர் நம்பிக்கை இருந்திருக்காது. ஆனால் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிச்ச உடனே அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வந்திருக்கும். வாக்கு திருட்டு நடந்திருக்குன்றது மக்களுக்கு வந்திருக்கும், அதை பார்க்குற மக்களுக்கு. ஏன்னா ஒருத்தனோட பர்மிஷன் இல்லாமல், அவனுக்கு ஒரு இன்டிமேஷன் வராமல், அவன் ஃபோன் நம்பரை அவன் கண்ணு முன்னாடியே 2 நிமிஷமா நம்ம திருட முடியும் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம். ஓகே, இந்த சம்மப்புக்கு வந்திருக்கீங்களா? இப்போ உனக்கு தெரிஞ்சே அல்லது உனக்கு தெரியாமலே, உனக்கு எந்த உதவும் தெரியாமல் உன் ஓட்டை திருட முடியும் அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன் இது பெரிய டேஞ்சர்? எலெக்ஷன் கமிஷன் யார்? நம்ம ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, தன்னாட்சி அமைப்பு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிகரான ஒரு பாடி. அவன் தான் யார் ஆட்சி
அமைக்கணும் அமைக்கக்கூடாதுன்றத முடிவெடுக்கிறதுக்கான திட்டத்தை வகுக்கிற ஒரு பாடி. சரிங்களா? இப்போ ரெண்டாவது, நான் எலெக்ஷன் கமிஷனை இத்தனை ஆண்டுகளாக நம்பியிருக்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி சொல்றதுக்கு முன்னாடி பாஜக அரசு யாரை வேணா விலைக்கு வாங்கியிருக்கலாம், நான் தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்க முடியாதுன்ற நம்பிக்கை நம்ம 99 கோடி வாக்காளர்களுக்கும் மனசுல பதிஞ்சிருக்கோம். உண்மைதானே? நம்ம அதை பத்தி கான்செப்ட்ல போயிருக்க மாட்டோம். ஓட்டு போறோம், அவனுக்கு என்ன தெரிய போகுது? அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அவனால ஊழல் பண்ண முடியாது, அவன் தேர்தல் நடத்த மட்டும் தான் வேலை, வேற என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்குள்ள போயிட்டு இப்படிலாம் பண்ணணும் எல்லாம் யோசிக்கவே மாட்டோம். நம்ம அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டோம். சரிங்களா? அதனால இருந்துட்டோம். நம்ம அந்த மேல நம்பிக்கை வைத்தோம்ல, அந்த நம்பிக்கை அவன் சீர்குலைச்சான்ல. பேசிக்கா சீட்டிங் ஃப்ராடு. அப்போ தலைவர் ராகுல் காந்தி அதை கொண்டு வந்துடலன்னா என்ன ஆயிருக்கும்? இன்னும் 10 வருஷத்துக்கு அவன் திருடிருப்பான். 10 வருஷத்துக்கு பாஜகவே 10 வருஷம் பாஜகவே இருந்திருக்கும். சரி, அதை விடுங்க. உங்க ஓட்டர் ஐடி, உங்க நம்பர் கொடுத்துருக்கீங்க. நான் உங்க கண்ணு முன்னாடியே உங்க நம்பரை இப்போ இல்லை, இந்த 23ஆம் தேதி தான் மாட்டிக்கிட்டானே அவன் ஓடிபி ஆத்தரைசேஷன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாம வச்சுக்கோங்களேன், நீங்க இங்க இருக்கீங்க, திருப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு, அவங்க ஓட்டர் ஐடி எடுத்து வேற ஏதோ பர்பஸுக்காக உங்களுக்கு திருடுறாரு. உங்க ஓட்டர் ஐடி கார்டை விட்ட போதில்ல, அது வெறும் வாக்குத்தோடு நிறுத்துமா? கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்டல்ஜ் பண்ண முடியும்ல? எஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்டல்ஜ் பண்ணா வேற வகைகளுக்கு ஃபோன்ல லோன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க சொல்றதுல இருந்து பார்க்கும்போது ஏன் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்பது நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு அடைந்த ஒரு உரிமை. இப்போ அந்த உரிமையில ஒரு தலையீடு நடந்திருக்கிறது. நான் இன்னைக்கு காலைல உங்க ப்ரெஸ் மீட் பார்த்தேன். நம்ம வாசகர்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நேர்காணல். நான் உங்க பேட்டிக்கு நடுவிலேயே நீங்க பேசுற அந்த நீங்க விளக்கி சொல்ற அந்த வீடியோஸையும் போட போறேன். மக்களுக்கு நம்முடைய கோரிக்கை இதை ஆம்பிளிஃபை பண்ணணும், மக்கள் மத்தியில் பரவலாக எடுத்துட்டு போகணும். யாரோ ஓட்டு பிள்ளைகள் யாராம பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஏன் ஓட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினச்சா நாளைக்கு நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஓட்டு இருக்காது அப்படிங்கிறத ஒரு செய்தி தான். அந்த செய்தியோடு இந்த நேர்காணல் நம்ம நிறைவு செய்யலாம். இன்னொரு வாய்ப்பில் நிறைய பேசுவோம். உங்களுடைய முக்கியமான அந்த முயற்சிக்கு வாழ்த்துகள். நன்றி நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.